पाहतालोचनी रूप पाहतालोचनी पाहतालोचनी
सुखाचे आगर सर्व सुखाचे आगर सर्व सुखाचे आगर
पंढरीच्या राजा उभा भक्त काजा 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 पंढरीचा राजा उभा भक्त काजा पंढरीच्या राजा उभा भक्त काजा पंढरीचा राजा उभा भक्त काजा उभारोनी तुझ्या उभारोनी तुझ्या मागे उभारोनी तुझ्या मागे यारे नाम सुके प्रेमे आलोकित यारे नाम सुके प्रेमे आलोकित यारे नाम सुके प्रेमे
பிரம்மாவும் எப்படி சல்லாபம் பண்ணிக்கணும்ன்றத இந்த கீர்த்தன் சொல்றாரு. சல்லாபம்னா உடனே எப்பவுமே குதர்க்கமான அர்த்தம் இல்லை. அதுல ஒரு நளினம், அழகு, அமிர்த பாஷை, ஒரு உயர்ந்த பாவனை. பிரகலாதனாக இருந்தவர் இல்லையா, பாவத்துக்கு என்ன பிரச்சனை? ககனாகுனி வச்சிருக்கார் பாவத்தை. நாமதேவ் மகாராஜனுடைய வாழ்க்கை கிடைச்சதே பாவத்துக்காக தான். கோணா சீட்டுன்னு லேவாதேவி எல்லாம் பண்ற மாதிரி சொல்லுவா. அவர் எந்த லேவாதேவியும் பண்ணினா மாதிரியும் காசு பணத்தோட சௌக்கியமா இருந்த மாதிரி சரித்திரம் இல்லை. ஷில்பி, டெய்லர், தையக்கார், அந்த குடும்பம், ராஜாயி அம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட தெரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது மறந்து போன பாவம் இதுக்கும் தெரியும். பண்டரிச்சா ராஜா அவர் இடுப்புல கைய வச்சாங்க. உபாரோனி புஜா வழிய பார்த்துட்டு இருக்கிற ஒரே தெய்வம் அவர் தான் சொல்லுவார். அதே மாதிரி வெங்கட்ரமண சுவாமி சொல்லுவார். திருமலையில வெங்கட்ரமண சுவாமி இருக்கா இல்லையா, திருப்பதியில சுவாமியை பார்க்கறது, சுவாமி நாம எதிர்பார்த்து இருக்கிறது ஒரு புறம். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு காருண்ய உள்ளம் கொண்டு கருணையின் வடிவமாக ஒரு எபிடம் ஆஃப் காருண்யம், பிழம்பு, அன்பனுடைய ஒரு அமிர்தம், ஒரு அமிர்த கலசம், அமிர்த பாஷ்பம் அப்படி வந்து உருண்டு திரண்டு வந்து நின்று இருக்கார். இந்த க்ஷேத்திரங்கள்லாம் சனாதன தர்மத்துல நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நம்மளால திருப்பி இதெல்லாம் நேர்ல அவளெல்லாம் தரிசனம் பண்ணியோ இந்த அனுபவங்கள் எல்லாம் சுமந்து பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு துர்லபம்னு சொல்லணும். நாம்தேவ் மகாராஜனுடைய பாவங்கள்ல வந்த பல அபங்கங்கள்ல ஒரு மனதை ஆழமாக தொட்ட ஒரு அபங்கம் இது. பங்கம் இல்லாதது அபங்கம்ங்கிறது வேற. இது பங்கத்தை பங்கமே இல்லாத அழகா. அப்பா பண்டரிநாதா, இடுப்புல கைய வச்சுண்டு வழிய பார்த்துட்டு இருக்கியே, எதுக்காக வழிய பார்த்துட்டு இருக்காங்க? அவள் கவலைய மூட்டையா வச்சுட்டு இருக்கா. உண்மை, அதை யாரும் ஒருத்தர் ஏமாத்திக்க வேண்டாம். அவரவர்களுடைய மனசுமைகளும் கவலைகளும் நரஜென்மா எடுக்கும் போது சேர்ந்து அனுப்பப்படுற ஒரு கஷாய குணம். கஷாயம் அது வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கஷாயத்தை ஒன்னால நகர்த்தவே முடியாது. ரத்தத்தோட கலந்து வந்துட்டே இருக்குது. ரத்தம் தானே எல்லா வேலையும் செய்யறது இல்லையா? நம்மளுடைய பிராணனுடைய அந்த வாயு மட்டும் இல்ல, ரத்தம் மூலமாக தான் எல்லாமே. போஷாக்கு, வருத்தங்களுடைய உணர்வுகள், அது மூளைக்கு போய் மூளையிலிருந்து கிடைக்கிற தெளிவுகள், அந்தந்த அவயவங்களுக்கு என்ன கட்டளைகள் கொடுக்கணுமோ அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் கொடுத்து தான் துக்கம் வரும்போது அழுகையும், சந்தோஷம் வரும்போது கண்ணுல மலர்ச்சியும் வருது. ஹாஸ்யம் எப்போவாது தான் வரும், வராது. அந்த புன்சிரிப்பு கண்ணுல தெரியணும். வருத்தத்துல இருந்தவனுக்கு தெளிவு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற புன்சிரிப்பு அந்த ஆனந்தத்துல கண்ணுல மட்டும்தான். உதடு வேணா லேசா அசையும். பொதுவா பெண்களுக்கு அசையும், ஆண்களுக்கு அசையாது. இடிச்ச புளி மாதிரி இருக்கான் பாரு. அவன் மனசுக்குள்ள ஏன்னா அவனுக்கு தாங்கல, அவருக்கு பூபாரம் தாங்கலன்றது வேற சமாதி. இவருக்கு எந்த பாரமுமே தாங்கல. அப்படி காத்துட்டு இருக்கான்பா. உன்னுடைய வழிய பார்த்துட்டு இருக்கான். என்னத்துக்கு காத்துட்டு இருக்க போறான் பண்டரிநாதன்? ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒரு மகிமை உண்டு. எல்லா க்ஷேத்திரத்திலையும்
அவனுடைய பிரபந்தங்களை பாடலாம். திவ்ய தேசங்களுக்கு போகாட்டாலும் சாதாரண க்ஷேத்திரங்களுக்கு போனா கூட அவனுடைய திவ்ய நாமங்களை பாடலாம். பண்டரி க்ஷேத்திரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு க்ஷேத்திரம். அங்கு எதற்கு இடம் இருக்குன்றத நாமதேவர் தெளிவுபடுத்துறார். நாமத்துக்கு மாத்திரம்தான் அவன் தன்னுடைய செவியை எடுத்துக்கணும். ஏன்னா கவலையை புரிஞ்சுடுவான். நீ சொல்லவே வேண்டாம், உன்னுடைய ஜாதகத்தை உடனே எடுத்து வச்சுடுவான். சைடுல ஃபுல்லா தெரியும் அவருக்கு. எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி பகவானுக்கு ரெஃபரன்ஸ் வேண்டாம், தெரியும் அவருக்கு. இவனுக்கு என்ன யோகியதை, இவனுக்கு என்ன கதி, இவன் எந்த கிளேசத்துல வந்திருக்கான்னு எல்லாம் தெரியும். ஆனால் ஒண்ணுமே தெரியாத பொழுது விட்டலா விட்டலா விட்டலான்னு தெரியுண்டா தெரியுண்டா. அப்படி சொல்றவர் சொல்ற நாம்தேவ் மகாராஜ் சொல்றேன், நீ சொல்லு நாம்தேவ். அவள் குழந்தை இல்லையா, எல்லாரும் கஷ்டப்படுறா இல்லையா, பாப பர பீட்டா, அதனால தானே வந்து சேர்ந்திருக்கா. பரோபகார புண்ணியம் பண்ணதால உன்ன மாதிரி சந்தர்கள் கிடைச்சி அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. வந்திருக்கிறவர்களுக்கு நீங்க தானே இப்ப வழி காட்டணும். பிரகலாதாங்கத உத்தமராம தேவ துகாராம அப்படின்னு சொல்றாளே, காரணம் என்னன்னா நீதானே தெளிவு கொடுக்கணும். நீ ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இல்லையா, நீ பிரம்ம ஞானி இல்லையா, உன்னுடைய அவதார நோக்கம் நோக்கு புரியலையா இன்னும் நாமதேவா? தாய் தகப்பன் குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டதுக்காக நீ வரல, நீ இந்த லோகம் வருத்தப்பட்டதுக்காக வந்த குழந்தை. விட்டால 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 விட்டால. நீ வந்து சொல்லி கொடுக்கணும்னு தெரியும் உனக்கு. நான் வெறும் தெரிய தூண்டி விடுற ஒரு குச்சியா தான் இருக்கேன். I am only a stick kindling that fire. I have kindled the fire. The fire is on, set to a blaze. நாமம் அப்படியே கொழுந்து விட்டு இருக்கு, அது சுடாது. கஷ்டப்படுறவனுக்கு குளிர் காய்வானது. திரவியம் இல்லாத வாழ்க்கையை தள்ளுறவனுக்கு ஏதோ வழி காட்டு வெளிச்சம். ஞானம் மட்டும் போருன்னு வந்தவனுக்கு பசி தெரியாத பார்த்துக்கும். பலவிதமான சொரூபங்களை அது ஒன்னே செஞ்சுட்டு இருக்கும். இதற்கு நீ என்ன செய்யணுங்கிறத நாம்தேவ் மகாராஜ் சொல்றார். விட்டல் சொல்ல மாட்டான்றது இல்ல, நாம்தேவ் மகாராஜ் சொன்னா அதுல சௌலபியம் இருக்கு. क्यारे नाम सूके प्रेमे वालों की कर, क्यारे नाम सूके प्रेमे वालों की कर, क्यारे नाम सूके प्रेमे वालों की कर, क्यारे
யாரே நாம சுகே, நாமத்தை சுகத்தோட சொல்லி அந்த சுகத்தோட நீ சொல்லும் போது அப்படியே ரெவர்பரேஷன் சுகம் உனக்கு வந்துட்டே இருக்கும். சர்வ சுகாட்சி ஆகற விட்டால 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 ரெவர்பரேட். அந்த பண்டரி கஷேத்திரத்துல சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு கீர்த்தன் மண்டபம் இருக்கும், ரத்ன மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல பாடினா எதிரொலிக்காது, நமக்கு கேட்கும். நமக்கு கேட்கறது தான் முக்கியம். எதிரொலிக்கு வேணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எங்கேயா மலை மேல உட்காந்து போய் குகைக்குள்ள போய் பாடலாம். அங்க போடும் பொழுது முன்னாடி யார் நின்றுட்டு இருக்காங்கன்னா சமச்சரண சரோஜம் சாந்திர நீலாம்புஜம், அப்படி இடுப்புல கையை வச்சுட்டு என்ன நான் தூக்கி கொடுத்துட வேண்டும், என்ன நான் தூக்கி கொடுப்பேங்கிறதுக்கு யார் சாட்சி புதம்னா சந்த் நாம்தேவ் மகாராஜ். என்ன சாட்சி சொல்றாருன்னா வக்கீல் கிட்ட சொல்றார், பரமேஸ்வரன் சொல்றார், நான் சாட்சியாக நிற்கிறேன் பரமேஸ்வரா. யாரே நாம சுகே பிரேமே அலௌகிக, லௌகீகம் வேண்டாங்கிறார். எதை லௌகீகம் சொல்றார்? உன்னுடைய கஷ்டத்தை லௌகீகமாக சொல்லல, உன்னுடைய வாழ்க்கையினுடைய தாபங்களை லௌகீகமாக சொல்லலை. தாராளம் யார்கிட்ட சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்ல முடியும், அடுத்த தெருலையா போய் மைக் போட்டு பாலிட்டிஷியன் சொல்ல முடியும், இறைவன் கிட்ட தான் சொல்ல முடியும், பரம் பொருள் கிட்ட தான் சொல்ல முடியும். அவன் ஆகரத்தினுடைய சொந்தக்காரன், அவனால கொடுக்க முடியும். எவ்வளவு எடுத்தாலும் குறையாத நிதியம், குறையாத நிதியம். எல்லா வைப்பு நிதியும் வச்சிருக்கான், டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல டிஃபரெண்ட் ஐட்னரியில வச்சிருக்கான். துக்கத்தை போக்குறதுக்கு, வருத்தத்தை போக்குறதுக்கு, பசிய போக்குறதுக்கு, சோகத்தை போக்குறதுக்கு, சந்ததிகள் இல்லாத இருக்கிற நிவர்த்தியை போக்குறதுக்கு என்னென்ன லிஸ்ட் இருக்கு. எல்லா லிஸ்டும் உடனே உடனே அப்படியே போய் சிங்க் ஆகும். கம்ப்யூட்டர்ல அட்லீஸ்ட் தேக்கிட்டு லேசா தேய்ச்சி அப்படி கிளிக் பண்ண, அது கூட வேண்டாம், நினைச்ச மாத்தத்துக்கு கிளிக் ஆயிடுவாங்க. கிளிக் ஆன உடனே அவன்கிட்ட அபயம். ஆனால் எதையும் வச்சுக்கல. காரணம் என்னன்னா சந்தர்கள் உனக்கு சொல்லி கொடுத்தா என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சுட்டே இருக்கும். நீ நினைக்கும் பொழுது எல்லாம் கிடைக்காது. காரணம் நீ நினைக்கும் பொழுது எல்லாம் பண்ணலையே, சரியா செய்ய வேண்டிய நேரம் விட்டுட்டேப்பா. துகாராம் சொல்றா இல்லையா, காளாச்சி ஹே உடி படேலே பா ஜௌஹாம், விட்டுட்டே. காலம் போயிட்டு இருக்கே, போயிட்டு இருக்கு. நீ அந்த காலத்தை விட்டுட்டியே. சொல்லிதானே கொடுக்குற. அம்மா சொல்ற என்ன அர்த்தம்? லோகமாதா. அப்பா தான் யார் அர்த்தம்? ஜெகத்பிதா. அவ ரெண்டையும் சொல்லணும்ன்றத நீ புரிஞ்சுன்னுட்டு நீ விளையாட போகும் பொழுது உன்னை கட்டி இழுத்து எவ்வளவு நாள் அந்த தயார் செய்யப்படுத்த முடியும்? என்னால் உனக்கு விளையாட்டுங்கிற அந்த மோகம் அப்பொழுதே வர ஆரம்பிச்சுடுது. சம்சாரத்தினுடைய ருச்சியை லேசா தெளிச்சுடுற. தப்பில்லை, குதர்க்க பாவனம். சம்சாரம் இருக்கும், அந்த சம்சாரத்திலேயே அவனுடைய சௌக்கியத்தையும் அவனுடைய யார் சம்சாரத்திலே சுலபமா வர முடியும்னா நாமத்துல வர முடியும். நாமதேவன் ஏன்னா தான் இருந்து காமிச்சார் வந்தார், துகாராம் இருந்து காமிச்சார் வந்தார், சோக்காமேளா இருந்து காமிச்சார் வந்தார். விட்டால 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 விட்டால. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான் சொல்ல, கண்டிஷன் போடல. யாரே நாம சுகே பிரேமே அலௌகிக. இங்க அலௌகிகம் வந்து குழம்பிக்க வேண்டாம். ஏதாவது லௌகிகமா இருந்தா கேட்டுட்டே இரு. அது பாட்டு ஒரு ட்ராக், உனக்கு இன்னொரு ட்ராக்கை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறான் பகவான். அந்த ட்ராக்ல உன்னோட பிரேமத்தை கொண்டு பாதையை காட்டிண்டே போயிட்டு கண்ணை மூடிக்கோ, அந்த ராகத்தை சொல்லு, ஸ்வரங்களை சொல்லு, அனுபவி. சத்சங்கத்துல ஒவ்வொருத்தரும் அவாவா தோணினதெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் செவிமடு அடுத்துட்டே போனீங்கன்னா ஒன் ட்ராக் கிளியர் ஆகிடும். இன்னொரு ட்ராக் லௌகிகத்துல போட்டுங்கிற, அதை பத்தி நான் கவலைப்படலைங்கிற. விட்டல் சொல்ற நான் கவலைப்பட, ஏன்னா சந்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. நீ இத அலௌகிகமா உன்னுடைய சத்பாவம் போயிட்டு இருக்கட்டும், மிச்சது லௌகிகம். லௌகிகம் இல்லாத ஜென்மா கிடையாது, போயிட்டு இருக்கட்டும். இந்த லௌகிகம் இல்லாத போற பாதையில உனக்கு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே வரும், பிரகாசமா ஆயிட்டே வரும். கடைசியில பெரிய மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பௌர்ணமீச்சை சந்திரமான் சகோர ஜீவன மாதிரி உனக்கு ஜீவனே இந்த வெளிச்சத்துல கிடைக்கும். அதை நீ லௌகிகம் இல்லாத பார்த்துக்கோ. அத அந்த அந்த பாதையை மாட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்துட்டேன்னா
நீ சந்தர்கள் மாதிரி, ஞானிகள் மாதிரி, யோகிகள் மாதிரி, ரிஷிகள் மாதிரி எந்த சாதனையும் பண்ண வேண்டாங்கிற. சாதன ஆணிக்க கருணகாங் சாதன ஆணிக்க கருணகாங் சாதன ஆணிக்க கருணகாங் யாரே நாம சுகே யாரே நாம சுகே. சந்தர்கள் யாரு சொல்லிக் கொடுப்பார்? நாமதேவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாமதேவரை சொல்ல வைக்கிறார் விட்டல். எல்லாத்தையும் சொல்லணும், நாமதேவன் வாயிலாக வெளியே வரணும், நாமதேவனுக்கு உரிய காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும். அதற்கப்புறம் தொடர் கதையாக துக்காராம் வரணும். அப்புறம் தொடர்ந்துட்டே இருக்கணும் இந்த லோகம் கடைசி ஜீவராசி இருக்கிற வரைக்கும். அதற்கப்புறம் என்னங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, பெரிய சித்தாந்தம். அதுக்கப்புறம் உங்க பிரபஞ்சத்துல இருக்கும். யார் யாரு முக்கியம்னு யாரையும் முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு சந்தர் முக்கியம், ஒரு சாது முக்கியம். ஏன்னா அவ இருந்தாதான் ரெண்டு நாமத்தியாவது எடுத்து சொல்லிவிடும். ஆள் கிடையாது அதற்கு. வச்ச விஷயத்திற்கு கோடி கணக்கில் மனுஷாங்க. அந்த பிரேமத்தோட அலௌகிக சொல்றதுக்கு அவாதான் முடியும். அதை பண்ணினால் நீ அதை தவிர சாதனை ஒண்ணும் உன் ஜென்மால பண்ண வேண்டாம். ஒண்ணுமே பண்ணல சார், அப்படியே தள்ளிட்டேன். நீ தள்ளல, உன்னை பார்த்து தெரிஞ்சுப்பா எப்படி இருந்தால் எப்படி ஆயிட்டார். நிரூபணங்கள் வாழ்க்கையில கிடைச்சிட்டே இருக்கு. ஒண்ணுமே செய்யாத வெறுமனு சோகங்களை வாழ்க்கையில சுமந்து போனவா வைகுண்ட பிராப்தி கொடுக்கிறான் மாதிரி. தோகா விட்டல வரவா, தோகா மாதவ வரவா, சுந்தரத்தை தியான உபய விட்டே விட்டாலா விட்டாலா. அப்படி போனா ஒரு ஜீவன் போது, ஒரு ஜீவாத்மா போச்சு, போனது பார்த்தோம். நமக்கு அவளுடைய ஜாதகம் முக்கியம் இல்லை, அவளுடைய நாமகரணம் முக்கியம் இல்லை. ஜீவத்தினுடைய அந்த உட்கருவை சுமந்து போச்சு. இது யாருக்கு கிடைக்காது. உன்னுடைய திரவியம், நீ செய்த லாபங்கள், நீ பட்ட பாடுகள் எதுவுமே கொடுக்காது. எப்படி பாடணும்னு சொல்லி தரணும் இல்லையா? எல்லாத்துக்கும் சந்தர்கள் சொல்லி தருவா. அப்படி அது வாத்தியாரால சரியா சொல்லி தர முடியாது. அவருக்கு முதல்ல ஜண்ட வருஷ சரளி வருஷம் எல்லாம் சொல்லி தருவா. அப்புறம் ஏத்திருவா. முதல்லயே ஸ்ருதியே நிற்காது. சாப்பாசாவே 2 வருஷம் சொன்னவாள்லாம் இருக்கா. அதோட விட்டுட்டே ஏன்னா சாப்பாசா சரியா நீ வரல, பண்ணிட்டு வா, அப்புறம் பண்ணிடும். சாப்பாசாவ என்ன நீ பண்ணிருக்கணும்னா, உனக்கு என்ன உன்னுடைய தந்தையோ தாயோ சொல்லி கொடுத்துரும், ஆசாமோ சொல்லி கொடுத்துருக்கணும்னா, மனாச்சே நீ மணி குழந்தை சொல்லுவா, போடி போய் ஒரு நெத்திக்கிட்டே போடா, ஒரு திருச்சின்னத்தை ஏதாவது நெட்டிட்டு பகவான் முன்னாடி போய் சொல்ல, நிதானமா சொல்லு, காதுக்கு ரம்யமா சொல்லு. இந்த காதுக்கு ரம்யம் தான் ஸ்ருதியோட சொல்லு. அதான் ஜண்டரஸ். ரம்யமா சொன்ன உடனே ஒன்னையே சொல்லிட்டு தோடும்போது மாத்துவோம் இல்லையா? அது சரளி வருஷம். எல்லா வருஷையும் ஒவ்வொரு வருஷையா வந்துட்டே இருக்கும். உன் மனம் அவனுடைய மனத்தோட சேரும். கண்ணை மூடின உடனே எங்கேருந்தலாமோ கீதம் வரும், எங்கேருந்தலாமோ ஸ்வரங்கள் வரும். இதை அனுபவிக்கிறது யாருன்னா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். தனியா பாடுறவளா இருக்கா. ஏகதாரி பஜன் உண்டு, தனியா பாடுவா. அவ தனியா பாடிட்டு இருப்பா. அவ பாட்டு சொர்க்கத்துல இருப்பா. சுத்தியவரை என்னடா இருக்கும்னா பட்சிகள்லாம் பறந்துட்டே இருக்கும். இது துக்காராமனுடைய காலத்துல நடந்த ஒரு காட்சியை பார்த்திருக்க. பண்டாரவன மலையில பட்சிகள் ஆகாரம் போட்டுட்டு பட்சிகள் சாப்பிட வேண்டாமா? அதோட சுபாவம் தானே. இவருடைய கண்ணை மூடிண்டு மனாச்சியா மணி ஹிருதய மஜதரா வாச்சனி உச்சாரா நாமா மாஜே விட்டலன் சொல்றான். நாமதேவ் சொல்ற என்னுடைய நாமத்தை துக்காராம் அப்படி சொன்னான். சாவதாமனை அப்படி சொன்னா. செடியா பார்த்தான். சாந்தி ஸ்ரவந்தி புலலி பிரேம காயி தூஹி ஆயி பாடி ஜாதி புலலி. பூக்களுக்கெல்லாம் தண்ணி அப்படியே காஞ்சுன்னு வரும்போது லேசா தொட்ட உடனே அப்படி செலின்னு இந்த வெயில்ல ரொம்ப அழுத்து போய் சோர்ந்து போற நேரத்துல அந்த தண்ணி ஏதாவது கிடைச்ச உடனே தண்ணி குடிக்கவே வேண்டாம்.
உடனேயே புத்துண்டு சொன்ன. ஏன்னா மனம் ஆழ்மனம் சொன்னது, நீ கேட்ட அந்த நீர் அதோ இருக்குப்பா, அந்த நீர் அதோ இருக்குப்பார்னு காட்டுறது உன்னுடைய மனாச்சேனி மணி. அந்த வைபவத்துல நீ போகும்பொழுது அந்த பிரம்மம் இருக்கானே உனக்கு வழியை காட்டும். இதோ இருக்குப்பா உன்னுடைய தாகத்திற்கு. முதல்ல தாக சாந்தி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தீராத தாகம் ஒண்ணு வச்சிருக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவேற்றுறேன், எல்லா தாகத்தையும் நான் சாந்தி பண்றேன். விட்டால விட்டால மனாச்சேனி மணி ஹிருதயம் மஜாதரா, மனாச்சேனி மணி மனாச்சேனி மணி மனாச்சேனி மணி ஹிருதயம் மனாச்சேனி மணி ஹிருதயம் மஜாதரா, வாச்சனி உச்சாரா வாச்சனி உச்சாரா நாமமாஜே விட்டலா கேசவா மாதவா நாராயண பாண்டுரங்கா. மனாச்சே நீ மணி போட்டேன்னா இப்படி எல்லாம் வந்துட்டே இருக்கும், உனக்கே கற்பனை வரும். உனக்கு தெரியாத ராகத்தை நீ பாடுவ, அதற்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவா, உனக்கு அது முக்கியம் இல்லையா, அவனுக்கு ஆனந்தம். உன்னுடைய ஆனந்தத்தில் அவனும் திளைப்பான் அந்த ஆனந்தத்தை. இதை யாரு சொல்லிக் கொடுப்பா? இவ்வளவு ஒரு அமிர்தத்தை எடுத்து யாரு கொடுக்கும்? நமக்கு யோஜனை பண்ணுங்க. நாம்தேவ் மகாராஜ் கீர்த்தன் கேட்கும் போது ரொம்ப எளிமையா ஏதோ சொல்லியிருக்காருன்னு ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டு போயிடலாம். பொழிப்புரை பதவுரைன்னு படிப்போம் இல்லையா, தமிழ்லாம் படிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அடி பெறலாமல் எழுதுகன்னு ஒரு 2 மார்க் கேள்வியில் வரும், உடனே எழுதுவோம் எழுதுவோம். அதை தப்பா எழுதியல் ஒரு போனா பொருள் வாத்தி அதை கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கானேன்னு ஒரு மார்க் போடுவார். இதுக்கு போய் 1 மார்க் வச்சுன்னா பிழை நிறைய இருக்கும். அதுக்கு சில பேர் சரியா எழுதியிருப்பான், ஆனா அவனுக்கு அது அந்த அர்த்தம் தெரியாது. வாத்தியார் சொல்லி தான் கொடுக்குறாப்பா, பக்கத்துல பரோட சேட்டை பண்ணி கொடுப்பான் குழந்தை இருக்கப்பதான். ஏன்னா முதல்லயே ஆரம்பிச்சுடுவா. 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லயே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நாம்தேவ் மகாராஜே கடைசி காலத்துல தான் புரிஞ்சுட்டார். விட்டால குழந்தைக்கு எப்படி தெரியும்? பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடல், பிறவிங்கிறது ஒரு பெருங்கடல்னா நம்ம கிட்ட இருக்கிற கடல்லாம் இல்ல, மொத்த கடலும் சேர்ந்து பார்க்கடல், அந்த கடல், எல்லா கடலும் எங்கெங்கெல்லாம் கடல் உண்டோ அவ்வளவு கரையே காண முடியாத கடல் அது. அதுல நீந்தா ஆத்தியார் அப்படி சொல்லி தரல, நேக்கு தோணுது இப்படி சொல்லி தந்தா எனக்கும் புரிஞ்சிருக்கும். நீந்தா நீச்சல் அடிச்சுட்டு போய் சேர மாட்டா கரைய, நீந்துவர் அப்படி இதை பண்ணணும். நீந்தி போயிட்டானா அவன் யாருன்னாக்க இறைவன் அடியை நோக்கி மனாச்சே நீ மணி ஹிருதயம் மஜதரா, அந்த மனாச்சே நீ மணி ஹிருதயம் மஜதரான்னு சொல்லி நாமாஜே யாரே நாம சுகே பிரேமே அலௌகிக வாச்சனே உச்சாரா. தனித்தனி அக்ஷரமா பண்ணுவோம். வாச்சனே உச்சாரா, அலௌகிக நாமாமாஜே. அதை பாட சொல்றதுக்கு முன்னாடி பாடக்கூடிய மனாச்சேனி மணி. அப்ப மனாச்சேனி மணி வரும்போது அவன் நம்ம ஏற்கனவே இருக்கான், அதை என்கிட்ட கொடுத்துடுங்கிற, வேற ஒண்ணும் இல்லை. உன்னால கொடுக்க முடியாத வஸ்து அமோலக்க என்கிட்ட கொடுத்துடுங்கிறார். நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இந்த பெட்டகம் என்கிட்டயே இருக்கும், எதுவுமே அழியாதவனுக்கு. தண்ணியால சொல்லியிருக்கா இல்லையா, நீரால அழிக்க முடியாது, நெருப்பால் அழிக்க முடியாது, காத்தால் அழிக்க முடியாது, பூகம்பத்தால ஒன்னா கொரோனாலாம் அழிக்கவே முடியாது. மனாச்சேனி மணி ஹிருதயம் மஜதரா வாச்சனே உச்சாரா நாமாமாஜே. அவருடைய நாமத்துல இதை யார்கிட்ட பார்த்தா நம்ம தெளிவு கொடுக்கிறார் நாம்தேவ் மகாராஜ்.
काय पुंडलिके केले तपरासी 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 पंढरीचा राजा सानोरी मानसी भावमात्रे चाडोनी मानसी भावमात्रे सानोरी मानसी भावमात्रे काय पुंडलिके केले तपरासी काय पुंडलिके केले तपरासी काय पुंडलिके केले तपरासी पंढरीनाथन எதை பார்த்தான भक्तांचे मानसी पाव मात्रे चंद्रभागे तीरी उभा राहिला चंद्रभागे तीरी उभा राहिला भक्तांचे मानसी भक्तांचे मानसी आड मागे भक्तांचे मानसी भाव मात्रे काय पुंडलिके केले तपरासी काय पुंडलिके केले काय पुंडलिके केले तपरासी पुंडलिकன் என்ன வரம் என்ன தபஸ் பண்ணணும் தெரியலையா நமக்கு தபஸ் பெரிய சமாச்சாரம் விஸ்வாமித்திரர் வந்து 2 தரம் பண்ணார் 2ஆம் தரம் பண்ணும்போது தன்னுடைய தீபமாக தன்னுடைய இந்திரியங்களை தீபமாக ஏற்றி பண்ணினார் எதற்காக பண்ணினார் அப்படின்னாக்க கதை முக்கியம் இல்லை இந்த தருணத்துல சொல்றதுக்கு ஒரு அவசியம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் வசிஷ்டர் வாயால பிரம்மர்ஷி பட்டம் வாங்கின ஒரு கட்டம் அதுதான் அங்கிருந்து ஆரம்பம் எவ்வளவு அனாயாசமா பண்ணினார்ங்கிறது முக்கியம் இல்லை ரொம்ப பரிசிரமப்பட்டு பண்ணார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வந்து ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து கௌஷிக ராஜா ராஜாவுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அந்தணனுடைய ஒரு சௌலபியமும் ஒரு சாந்தமும் இருக்காது ஒரு பராக்கிரமும் வீரமும் இருக்கும் உக்ரம் இருக்கும் எல்லாத்தையும் விட எதற்குமே உபயோகப்படாத ஒரு அக்னியை விட ஒரு உஷ்ணம் வாய்ந்த கோபம்ன்ற ஒரு குணம் இருக்கும் காமதேனு பசுவை சசிஷ்டரோட இடத்துல வந்து பாலை கறக்கிறதுக்காக வரல அவன் கேட்கிறான் ராஜா கௌஷிக ராஜா எல்லாம் கதை பல பல விஷயம் தெரிஞ்சிட்டு எல்லாரும் ரொம்ப முக்கியம் கதையினுடைய சாரம் முக்கியம் வசிஷ்டருக்கு எப்படி இந்த காமதேனு பசு கொடுக்கறது அவருக்கு என்னெல்லாம் பண்றதுன்னா அவருக்கு பால் கொடுக்கறது சமையல் பண்ணி போடுறது கிளீன் பண்றது ஆசிரமத்தை எல்லாம் பண்றது அப்புறம் என்ன வேற என்ன சமாச்சாரம் பார்த்தா கொம்புல இருந்து குழம்பு வரைக்கும் எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களும் இருக்கு பசுமாட்டுல விட்டா சிஸ்டர் சொன்னார் இதை எப்படி அடைய முடியும் பிரபுன்னு இறங்கி வரார் விஸ்வாமித்திரர் நான்கிற அகங்காரத்தை எடுத்து தபஸ் பண்ண வருங்கிறார் கிடைக்கிறது கடைசியில நான்கிற அகங்காரம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு காரணம் அவருடைய பிறவி குணம் அது ஒரு அவகுணம் அது ராஜா க்ஷத்ரியன் தன் மகளையே
விவாகம் செஞ்சுக்க வேண்டியவன் விவாகத்துக்கு மறுக்கிறான் துஷ்யந்தன் ராஜான்னு சொல்லும் பொழுது நமஸ்காரம் பண்றாரு. நான் சரணாகதி பண்றேனப்பா, என்னுடைய புத்திரியை நீ ஏத்துக்கோ, உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரலையாண்டார். இவர் நமஸ்காரம் பண்ணினோடனே சாபம் கொடுத்த ரிஷியினுடைய சாப விமோச்சனமாச்சு. அவனுக்கு எல்லாம் திருஷ்டாந்தமாச்சு இருந்தது. உடனே ராஜாவை பார்த்து கோச்சுக்கிறார் வசிஷ்டர். யார் அவர்? ஏதோ நமஸ்காரம் பண்றார், நீ ஏத்துக்கலாமா ராஜா, உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு பட்டம் பண்ணி. காரணம் நாமத்தினுடைய பிரபாவம், நாமத்தினுடைய பிரேமம் எல்லாம் தெரிந்த நிலைக்கு போகிறது. தபசை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்றார் நாமதேவ் மகாராஜ். அதை நமக்கு சூச்சகமாக உணர்த்துறார். அதை பகவான் சொல்றார், எனக்கு நீ நாமா சொல்லு, லௌகீகம் இல்லாத சொல்லுன்னு அர்த்தம்னாக்க மனசுல முதல்ல ஒரு லௌகீகம் வேண்டாம், அது வந்துட்டு தான் இருக்கும். உன்னுடைய உடம்புல எத்தனை அசுத்தங்களை நான் கழிப்பதற்காக உனக்கு ஒரு ரசாயன நிலையம் தயார் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ரசாயன நிலையத்துல இந்த அழுகையும் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நீ நாமத்தை சொன்னா இருக்கு, நாமத்தை சொல்லிட்டா அலௌகிக்கன்றது அடுத்தது கூட வரும். ஒரு சந்தர், ஒரு சாது, ஒரு சத்சங்கத்தின் வாயிலாக அந்த நாமம் நமக்கு வரும். தன்னை போல அந்த அழுக்க ஓடும். ஏன்னா அடப்பை எடுத்து விட்டுருவோம். வழி வச்சிருக்கான், வழியில அடைச்சுட்டா யாராவது எடுக்கணும் இல்லையா. உடனே நமக்கு போன் பண்ணாதான் தெரியும். MMWSSB போன் பண்ணினா வருவான், மெதுவா வரானே, சீக்கிரமா வரானே, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு வீட்டுல ஒரே பண்ணி டென்ஷன் ஆயிடும். பசி எல்லாம் போயிடும், எல்லாத்துக்கும் போயிடும். உடம்பு சரியில்லைன்னா அப்போதைக்கு அது கூட தற்காலிகமா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். எல்லாம் சரியாயி லேசா அந்த ஓட்டை எடுத்து எல்லா கழிவு பொருளையும் அகற்றின உடனே திரும்பி எல்லாம் வேகமா போகும். கழிவு பொருள்கள் இருக்கிற இடத்துல அவன் தான் எடுத்து விட்டானே. நமக்கு நம்ம கிட்ட இருந்தது இல்லையா, அது அதை யாரு எடுக்கணும்னா யாரே நாம சுகே, அவன் தான் எடுக்கணும். நாமதேவ் மகாராஜ் சொல்லி கொடுக்கிறார். அதனால இப்படி இருக்குப்பா, இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. உன்னுடைய கல்பம் வேணும்னா வந்துட்டு போ. கல்பம்னா 4 யுகம், திரேதாயுகம், கிருத்தயுகம், பாரதயுகம், கலியுகம். நம்ம 4வது யுகத்துல ரொம்ப கஷ்டமான யுகத்துல சௌக்கியமா நாம சொன்னா போன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். இங்க இருந்து அப்படி கிளம்பி அந்த பிளைட்டை பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப துர்லபம். அது யாருக்கு சாத்தியம்னா நாமத்தை பிடிச்சவன், நாமத்தினுடைய ஒரு நுனியை பிடிச்சுட்டா அப்புறம் அதுவே சொல்லி கொடுக்கும். லௌகீகம் வேண்டாம், லௌகீகம் வந்துடுங்க, அதை இக்னோர் பண்ணு, அது பாட்டு வந்துட்டு இருக்கணும், அது வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு பொழுது போலியா உன்னை கலைக்கிறது, நீ கலையாத. அதுக்காக தான் சத்து சங்கம் வந்துட்டா கலையாது. அந்த 1 மணி நேரமும் 1.5 மணி நேரம் பிறகு எதுவும் அசதியா வேண்டாம், அசதியா வேணா இருக்கும். நாமதேவ் மகாராஜே சொல்றார், अमृता गुनी गोड नाम तुझे देवा, नाम तुझे देवा. अमृता गुनी गोड नाम तुझे देवा, नाम तुझे देवा. अमृता गुनी गोड नाम तुझे देवा, नाम तुझे देवा. मनवा
ராமகிருஷ்ணர் சொல்ல சந்தோஷமா இல்லையா? முதல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது, புரிஞ்சது புரியாத மாதிரி சொல்றாரேனும் இருக்கு. கீர்த்தனத்திற்கு அவ்வளவுதான், இன்னும் அருள் வரணும். அப்புறம் புரியாதது புரிஞ்ச மாதிரி சொல்றாரு இல்லையா, அதுவும் அருள் தான். எப்போ புரிஞ்சது புரியாதது புரியுதோ, புரிஞ்சது புரியாத மாதிரி இருக்கிறதும் தெளிவை கொடுப்பார். प्रेमे आलोके यारे नाम सुखे वाचगे उच्चारा நாமாமயே தெளிவா சொல்றார் விட்டல். அதை நமக்கு தெரியப்படுத்துறார் சந்த சிரோமணி நாமதேவ். தெரியப்படுத்துறார். அமிர்தத்தை காட்டிலும் இனிமைப்பா. அமிர்தம் பெரிய சமாஜம். அமிர்தத்தை ஒரு கீர்த்தன்கர் சொல்ல முடியாது, ஒரு ஸ்காலர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. அணுன்னு ஒன்று சொல்றா இல்லையா, அந்த அணுவை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால, அவ்வளவு சின்னது. அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, திருப்பி திருப்பி சொன்னா எறும்பு ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி இந்த கீர்த்தனங்கள்ல வர்ற சின்ன சின்ன நிரூபணங்கள் புரியும். பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம், பூஜ்யம் சின்னது குட்டி. சில பேர் ரொம்ப கொடியே எழுதுவா, பெரிய பூத கண்ணாடி போட்டா கூட தெரியாது என்ன எழுதிருக்காங்க. வெறும் பூஜ்யம் போருமே, அது என்ன பெருசா ஒண்ணுன்னா கோடுதல பக்கத்துல பூஜ்யம் பண்ணா. பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறதுக்குள்ள சாதாரண ராஜ்யங்கள் நிறைய இருக்கு, அதுல இந்தியாவும் சுமாரான இருக்கு, நம்மளோட ஒண்ணு பெருசெல்லாம் இருக்கு. அந்த பூஜ்யத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கான், அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கான். பூஜ்யமே சின்னது, அதுல ராஜா தான். அந்த ராஜாவுக்கு ஒரு அந்த ராஜாவுக்கு பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜா, அதை ஆட்சி பண்ணிட்டு யாருக்குமே புரியாம தெரியாம இருப்பானா. ஒருவேளை அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டா அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவன் பேர் விட்டல். விட்டால கேட்கறதுக்கு சுவாரஸ்யத்துக்காக சொல்லலை. இப்படி ஒரு 15, 20, 100, 300, 1000, லட்சம் தரம் சொன்னா லேசா அழுக்கு வர்ற ஓட்டையில அடைப்பு, ரத்த குழாயில ஒரு அடைப்பு வந்துட்டே இருக்கும். எல்லாரும் அப்படியே முதல்ல பிறந்த உடனே அழகா இருக்கும். புதுசா குழா பிளம்பர் போட்ட உடனே வேகமா தண்ணி எல்லாம் பிரமாதம் அடிக்கிறீங்க, ஒன்றும் கவலையே இல்லை பாரு உடனே. அப்புறம் போஷாக்கு ஏத்துவா இல்லையா, நாம பிறந்திருக்கிற வீடு சும்மா விட்டுடுவாளா? ஏழைக்கு தகுந்த எள்ளூர்னு அந்தந்த வீட்டுல ஒரு போஷாக்கு கொடுத்துனே இருப்பா. அந்த போஷாக்குக்கு நீ என்ன செய்யணும் தெரியல, நாமத்தை சொல்லிட்டே இருந்து பாரு. அந்த போஷாக்கு கரெக்டான இடத்துக்கு போயிட்டு கரெக்டா வெளியில போகும். அவன் ஒரு பாகுபடுத்தி வச்சிருக்கோம் இல்லையா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் அணுவரதமும் சொல்லக்கூடாது? சொல்லலாம், ஜோலி இருக்கே, ஜோலியில அப்படியே ஸ்மரிக்கலாமே. சொல்ல முயற்சி பண்றேன், மறந்து போடுறேன், கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்றது. டாக்டர்கிட்ட போனா இந்த மருந்து போட்டுக்கான தூக்கம் வந்து தூங்கி போயிட்டா ஒண்ணுமே தெரியல, தப்பு தப்பா சொப்னங்கள் வருது. தூங்கி எழுத உடனே திருப்பி ஞாபகம் வந்து அமிர்தாமணியோட நாமத்தை மனமாஜ கேசவா காம்பா நேகே யாரே நாம சுக்கே பிரேமே அலோகிக்க சொன்னாரே நாமதேவ் மகாராஜ். ஞாபகம் இல்லையா? அவரோட கீர்த்தன் கேட்டு பின்ன என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா புரிஞ்சுட்டோம். அப்பப்ப அந்த உணர்வு பாட்டு தெரியும், ஆனா அந்த உணர்வு தீர்க்கமா உள்ளுக்குள்ள போய் செடிமெண்ட் ஆகக்கூடாது. எதுவும் செடிமெண்ட் ஆனா உபயோகம் இல்லாத போயிடும். அது மேல கட்டடம் தான் கட்டணும், அது விழுந்தும் போயிடும். ஏன்னா அது பொய் செடிமெண்டேஷன். அப்ப அதுல என்ன பண்ணணும்னா, நாமத்தால கட்டினா ஜீவனோட 2.5 கலக்கிறதுனால, காத்தா இருக்கிறதுனால எப்படி வேணாலும் எத்தனை இடத்துக்கு வேணாலும் பிரயாணம் பண்ண முடியும். அப்படியே நிரந்தரமா இருக்கும். நாமதேவ் மகாராஜ் சொல்றார் முத்திரையில, நாமா நிரந்தரியே சரணா பாசி ஹாரே நாம சுகே. பிரார்த்தனை தான் வைக்கிறார். நாமதேவ் மகாராஜுக்கு எல்லா கிருப்பையும் உண்டு. சுவாமி தெரியப்படுத்துவார், படுத்துறார். ஒரு கல்லை கொடுத்து ஒரு தங்கத்தை தேய்ச்சா தங்கம் ஆகுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் பேசாத இருக்கலாம் இல்லையா? நாமதேவ் மகாராஜனுடைய சம்சாரத்திட்ட போய் கொடுத்துடுறான். அவன் என்ன பண்ணா, ஏழை, காசு கிடையாது, சாப்பாடு கஷ்டப்படுறான். ஏதோ பாக்கர் பண்ணி அதை வேற நைவேத்தியத்துக்கு வேற எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்.
பகவானுக்கு நிவேதனம் பண்ணின உடனே அவனுடைய உச்சிஷ்டத்தை பிரசாதமா சுவீகரிச்சுக்கணும். அது ஆரோக்கியத்துக்கு நல்லது. எந்த ஆரோக்கியத்துக்குன்னா சரீரத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்மாவுக்கும் நல்லது. மிச்சதெல்லாம் அவன் பார்த்துப்பான். இந்த காவா, அடப்பு, அது இது, ரத்தப்போக்கு, குழா பெருசாகுது, சின்னதாகுது, எல்லாம் மயிரழ நூல் மாதிரி இந்த லெவல்ல தான் இருக்கு. எம்எம் கூட வரல சரியா. அப்படி இருக்கிறதுக்குள்ள இத்தனை விளையாட்டு. 8 அடுக்கு கட்டிடத்தில் 9 ஓட்டை, இதில் நல்ல ரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டைன்னு பட்டினத்தை சொல்லி. சொல்லி நம்ம 8 அடுக்கு கட்டடமா, 8 அடுக்குன்னா ரொம்ப பெரிய வீடு அர்த்தம். இது பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னா பெரிய வீடுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த பெரிய வீடு இது. உள்ளுக்குள்ள லப்பு டப்பு போயிட்டு இது பெரிய வீடு. இதுல 9 ஓட்டை இருக்கு. லீக்கே ஆறுதில்லை. அந்த காத்து போகும்போது ஏதாவது ஒரு ஓட்டையை எடுத்துட்டு போயிடும். அதற்கு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு புரியவும் புரியாது. நாமம் சொல்லியிருந்தேன்னா நாமம் புரிஞ்சுன்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும். அந்த நாமம் போகும்பொழுது என்ன ஆகும்னா, சொன்னார் இல்லையா ராமேஸ்வர சாஸ்திரி கீர்த்தன்ல, துக்காராமா துக்காராமா நாம கேத்தான் காம்பே எமன்னா. யாரு பயப்படுவான்னா, பயப்படவே வேண்டிய அவசியம் அவருக்கு. அவர் டியூட்டி ஆஃப் த லார்டு. அவனுடைய போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் வர்றதெல்லாம் ஒழுங்கா பண்ணி அங்க பட்டுவாடா பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும். அவனே தன்னுடைய கிங்கரர்கள் கிட்ட, கணங்கள் கிட்ட சொல்றான்னா, அப்பா நாமத்தை சொல்லி தளர்ந்து வந்துட்டு இருக்கு, வயசான காலத்துக்கு தளர்ந்து வந்துட்டு இருக்கு, நீங்க இதை பார்த்து எடை போடாதீங்கோ, இது பின்னாடி பார்த்துக்கலாம், விட்டுடுங்கோ. அந்த நோ என்ட்ரின்றதை விட்டு என்ட்ரின்னு கிரீன் சேனல்ல அனுப்பிச்சுங்கோ. விசா பர்மிட் பண்ணுங்க. கலெக்டர்லாம் கேட்க வேண்டாம், யாரையும் சித்திரகுப்தர் கேட்க வேண்டாம், ஒத்தரையும் கேட்க வேண்டாம், சாட்சாத் பிரபுவே கேட்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அத்தனை உசத்தி அந்த நாமம். அந்த நாமம் அமிர்தத்தை காட்டிலும் இனிமை. அதை நீ லௌகீகமாக இல்லாத பிரேம பாவத்தோட யாரை சொல்லு, பாடு, உனக்கே சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு தெரியவா? நீ தெரியும் பொழுதுதான் உனக்கு தெரியும். இதை போன ஜென்மத்திலேயே ஆரம்பிச்சிருக்கணும். கஷ்டம் இல்லையா? சொல்றது சொல்லணும். இந்த ஆழம் போய் தைக்கணும். உள்ளுக்குள்ள தைச்செடுத்துனாக்க, இந்த பைபாஸ்ல ஒரு சின்ன ஏதோ அப்படிதானே பண்றா, ஏதோ பண்ணிக்கிட்டு தான் பண்றா. தைக்கிறதுக்கு சமம் தான் அது. கிராஃப்டிங் நிறைய பேர்லாம் சொல்லுவா. விஷயம் தைக்கிறது தான், ஓட்டையை அடைக்கிறது தான். ஓட்டையை அடைக்கிறது தான் பகவானுக்கு இல்லை, மருத்துவர்களுக்கு வேலை. ஓட்டை வராத, அப்படி வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன், அந்த அடைப்பையோ அந்த ஓட்டையை பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றதும் பிரபு. சாதாரண துணிமணிகள்ல ஓட்டை வந்தா அடைக்கிறவர் சிற்பிங்கிற அந்த பிரபு நாமதேவ மகாராஜ். தையற்காரர், ஏன்னா அவர் ஒரு நாளும் புதுசு தைச்சா மாதிரி சரித்திரம் வரல. பழசா இருக்கிற ஓட்டை கிழிஞ்சது, பை தொங்கி சாமான்லாம் நிற்காத விழுந்தது, இப்படிதான் தைச்சிருக்காரு. தைக்கும் பொழுது அவருக்கு என்ன வந்திருக்குன்றது முக்கியம் இல்லை, என்ன உணர்வு. இந்த யாரே நாம சுக்க எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம்? எப்படி புரிஞ்சுக்க போறோம்? யாரே நாம சுக்க எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், எனக்கு தோன்றது. அவருடைய கீர்த்தன்லயே ஒண்ணு எடுத்தா என்ன, அப்படி தெய்வாச்சே 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 தெய்வாச்சே
சொன்னார்? தெய்வத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட சொல்லித்தரார். ஆனா ஆ என்றால் அம்மா. இவ்வளவு வச்சிருக்கா பார்ப்போம். தமிழ் அக்ஷரம் பெரிய மொழிதான், ரொம்ப பிராச்சீனமான மொழின்னு வேற சொல்றா. 7 மொழிகள்ல முதல் லெவல்ல இருக்குறா. நம்ம அந்த பிராந்தியத்தில் இருக்கவா அந்த தைரியமா வேற சொல்லிக்கிறோம், சந்தோஷமா பெருமிதமா வேற சொல்லிக்கிறோம். ஆவுக்கு என்ன உபமானம் கொடுக்குறா? அம்மா, ரகுமாயி, ஆதி பராசக்தி, கருணை வடிவத்தோட தாய் சுரூபத்திற்கு அத்தனை பேரும் பராசக்தி. தயவு செய்து யாருமே அவர்களை ஏளனத்தோடோ ஏதோ ஒரு கோணத்தோட பார்க்காதீங்க. ஜென்மாந்திர கழிவறையும். அந்த தாயாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என் மனம் திறந்து சொல்றேன். வேற யாரா இருந்தாலும் சரி, கூடவோ கரைச்சலோ, பிரேமே அலௌகிக்கன்னு சொல்றேன். லௌகிக்கம் வந்தா என்ன? இப்ப நீ சொல்லு, அலௌகிக்கமா ஒரு நாள் மாறும். சொல்ல ஆரம்பிச்சு, சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தி. விக்னத்தை உடைச்சிடும், முதல்ல ஆரம்பிச்சுடுவோம். அது அலௌகிக்கமா லௌகிக்கமானு பகவான் தீர்மானம் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகே, சத்சங்கத்துக்கு 2வது தரம் வரணும்னு ஆசை வந்துட்டுனா ஓகே ஆரம்பிச்சுடுவோம். என்ட்ரி போயிடுங்க. நல்ல எவ்வளவு கிடைச்சிட்டு ரொம்ப கூட்டம் நின்றுட்டே இருக்குன்னா இன்னும் வரல, அவ்வளவு நான் வரும். நாமமணி லாகோலி சதா சாரா, நாமமணி லாகோலி சதா. லாகோலி சதானா எப்ப பாரு பாட்டு. அவர் தனியா அர்ச்சனையெல்லாம் பண்ணல. வீட்டுக்கு போய் பலகாலாம் போட்டுட்டு பூலாம் ரெடியா வச்சுட்டு தர்மபத்னி புஷ்பால் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பூஜைக்கு என்னெல்லாம் ஜபர்தஸ்த் பண்ணும். ஒரு நவராத்திரியாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு சின்ன பண்டிகையாக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், அந்த கரும்புக்கு தான் குழந்தைகளுக்கு ஆசை. இந்த பூஜைகளெல்லாம் ஒன்றும் இல்லை, வலுக்கட்டாயமாக ஹட்டாயோகம் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஏதோ காலை நோண்டு கையை நோண்டு சேஷ்டப்பட்ட காரணம் என்னன்னா அதற்கு அலௌகிக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, தருணம் வரும். சின்ன குழந்தையில தருணம் வராட்டா பரவாயில்ல, பட் சின்ன குழந்தையிலேயே ஞான சம்பந்தத்துக்கு தருணம். அப்பர் பெருமான் சொல்றார், அப்பா இவ்வளவு சின்ன பிராந்தியத்துல உனக்கு எப்படியப்பா சொல்றது? நீ பாழ் அப்படின்னு சொன்னே ஞான சம்பந்தர் சொன்னார். ஞான சம்பந்தர் நன்னாவும் பாடுவார், நன்னாவும் பாசுரம் எழுதுவார். தெரியும் எல்லாருக்கும், எனக்கு ஒரு பாசுரமும் தெரியாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயமே. தெரியாது. புலவர் கீரன் கோவில பிரதட்சணம் பண்ணும் போது சொன்ன சத்தமா இதே மாதிரி. ஓஹோ, இதுல இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா? நாதன் நாமம் நமசிவாயத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதை புரியறதுக்கு கீர்த்தன்கர் ஆனந்தம் புரிஞ்சது. காதலாகி கசிந்து உருகி, அந்த உருகும் பொழுது தனக்கு வேணுங்கிறவாழ நினைச்சுதான் ஒரு அழுக வருமே. அம்மா வாத்சல்யமா இருந்திருப்பா, அம்மா பிரிஞ்சு போயிருப்பா, அண்ணா பிரிஞ்சு போயிருப்பார், இப்படி நிறைய நடக்கும். எல்லாம் சும்மா வெறும் டிராபிக் சிக்னல்ஸ் தானே. சிவப்பு வந்தா நிற்கணும், பச்சை வந்தா போக வேண்டியதானே. பச்சை வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அப்படியே போகும்போது வருத்தப்படுற. சிவப்பு நிற்க வேண்டிய கட்டம் இல்லையா? நிற்கிறதுக்கு என்னத்துக்கு வேணும்? பச்சை வந்த உடனே போ. உன்னை சொர்க்கபுரிக்கு அழிச்சுன்னு போறியா? அப்ப காதலாகி கசிந்து அதனால கண்ணுல தாரதாரியா கொட்டி தவாடுக்கலாம். ஓதுவார் தம்மை அதை சொல்றவா, அதைத்தான் சொல்ற நாமதேவர். நாமாமணி லாகோலி சதா அனந்த நாமே கோவிந்தா. நான் சொல்றது அவர் ஆயத்திறந்தா ஏதோ ஒன்று இருக்கும். விட்டல் மட்டும் இல்ல, விட்டலை பத்தின அக்ஷரங்கள். நாமா மாஜேன்னு தான் சொன்னாங்க. வேற என்ன நாமம் வந்தது? விட்டல் வரல, பரமேஸ்வரனோடது வரல, பாண்டுரங்கன் வரல, ராம கிருஷ்ண கோவிந்த ஒண்ணு வரலையே. நாமா மாஜேன்னு சொன்னார். அப்படின்னு விட்டல் சொல்றான்னு நமக்கு சொல்லி கொடுக்குற யார் சொல்லி கொடுப்பா சொல்றோம்? நம்ம அவருக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுக்குறோமோ? ஒண்ணு கொடுக்கல. ராம்தேவ் மகாராஜ் நாமா மாஜே சாதன ஆணிக்க கருணக்கா. நீ யோகம் யாகம் தப்பம் எதுவும் பண்ணவே வேண்டாம், பண்ணவே வேண்டாங்கிறார். தைரியமா சொல்றேன், நீங்களும் சொல்லலாம். இப்படி சொன்னார் ஒருத்தர். அவருக்கு ரவி மகராஜ்னு ஒருத்தர், இன்னொரு மகராஜ் அவருக்கு கிருப்பை வேற பண்ணியிருக்கார். ஏன்னா யார் கொடுக்கிற தைரியம்னா சந்த் நாம்தேவ் மகராஜ், துகாராம் மகாராஜ் கொடுக்கிற தைரியம். எங்க கிட்ட நாமம்ங்கிற வீரம் இருக்கு, பலம் இருக்கு.
கேடயம் இருக்கு, அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுல சொல்றார் நாமாமணி லாகுவலி சதா அனந்த நாமே வாவும் போது அவர் அப்படிதான் வாழ்க்கையை பண்ணினார். அவர் சொல்றது அப்படியே கேளுங்கோ அப்படின்னு எல்லா சந்தர்ப்பம் சொல்லிட்டா. அவர் சொல்றது அப்படியே கேளுங்கோ, கிளியர் ரூட். ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ, ஞானேஸ்வரர் என்ன சொல்றாரோ, துகாராம் என்ன சொல்றாரோ, ஏக்நாத் மகராஜ் என்ன சொல்றாரோ, நான் உடனே வந்து சைன்டு, அண்டர்ஸ்டுட்டே கிடையாது, சைன்டு. இவதான் சொல்ல போறா, சொல்லியாச்சுன்னு அவ கையெழுத்து கொடுத்துக்கு முன்னாடியே விட்டல் சைன்டு. விட்டல் சைன்டான உடனே சொல்ற ரகுமாயும் சைன்டு. அவ ரெண்டு பேருக்கும் ஒரு சர்வ சுகாச்சே ஆகிற பாப்ப ரகுமாதேவி ஒரு சொல்லிட்டார் இல்லையா கணேஸ்வரர். ரகுமாதேவி புருஷன் விட்டல், விட்டல் பரவா, கேசவ பரவா, மாதவ் பரவா, பாப்ப ரகுமாதேவி. அப்படி உன்னுடைய ஜென்மா கையெழுத்தாடும். திருநேத்திரன் வந்தாலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு அக்னி பிழமாக உன்னுடைய ஜீவன் இருக்கும். நாமத்தினுடைய அந்த அமிர்தத்தை அனுபவிச்சிருக்கு. நாம் சந்த நாமதேவ மகாராஜ் காட்டுற ஒரு சின்ன நமஸ்கார், அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே வேண்டாம். கேசவராஜ காவும் பிரீத்தி, அந்த பாட்டு காவும் பாட்டு காவும் பிரீத்தி பிடிக்கும் அவனுக்கு. அவன் ரொம்ப ரசிப்பான். எப்படி பாடினான், கோணலா பாடினான், ரசிப்பான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கான் என்கிட்ட, அது உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவனே சொல்லியிருக்கான், இதை தவிர நீ எந்த சாதனையும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. இதை அந்த பிரம்மம் சொல்லிருக்கு. போதோ நீயாவை சே உபாதி மாதீரி பீமாதீரி ज्ञानेश्वर मामुनि ज्ञानराज मामुनि ज्ञानेश्वर मामुनि ज्ञानराज मामुनि ज्ञानेश्वर मामुनि ज्ञानराज मामुनि ज्ञानेश्वर मामुनि ज्ञानराज मामुनि नामदेव तुकाराम नामदेव तुकाराम नामदेव तुकाराम नामदेव तुकाराम नामदेव सकर्मयोगे वैराग्यभावे सर्वामुखी मंगलपूर्ण